Hi guys, welcome to Rakadu by channel. நம்ம என்ன கேம் பிளே ஆட போனா இந்தியன் பைக் ரைடர்ஸ் தான். இதில் வந்து இந்தியன் பைக் ரைடர்ஸ் சீட் கோட்ஸ் ஆப் வச்சிருக்கேன். அந்த ஆப்பில் தான் இப்போ நம்ம போய் சீட் கோட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன் என்னால் இருக்குன்னு நிறைய இருக்கும். அந்த தனி ஆப் நான் வச்சுருக்கேன். ஓகே, வீடியோவில் பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ் மெயினாக. ஓகே, சப்ஸ்கிரைபே ஏற மாட்டேங்குது. அவங்களாம் 1 மில்லியன் 10 மில்லியன் வச்சுட்டாங்க. நான் இது வரைக்கும் 144 சப்ஸ்கிரைபரில் தான் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ இதெல்லாம் கஷ்டம்லாம் சொல்லி எனக்கு வேணாம். மறுபடியும் ஆட் வந்துருச்சு. அதாவது ஜெட் பேக்கு நிறைய இருக்குது. ஜெட் பேக்கு, நைட் மோடு நிறைய இருக்குது. டேங்கரு, ஜாம்பி மோடு நிறைய இருக்குது. இந்த மாதிரி சூப்பர் ஸ்ப்ளெண்டர், ஃபெராரி நிறைய காசு இருக்குது. நிறைய பைக்ஸ் இருக்குது, நிறைய சிட் கோட்ஸ் இருக்குது. ஹார்ஸ், டாக் அந்த மாதிரி கூட இருக்குது. அதில் கூட நம்ம போகலாம். ஓகே, இதை வந்து நம்ம ஒரு ரேம்ப் மாதிரி வைக்க போகிறோம். காம்படிஷனு, அதாவது காம்படிஷன் வைக்க போகிறோம். 3 பைக்கு, அதாவது இந்த கவாசாகி H2 ஆர் ஹயபுசா, இது நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்கு. இந்த 3 பைக்கு நம்ம இது வைக்க போகிறோம், டெஸ்ட் வைக்க போகிறோம். அதாவது எந்த பைக்கு அதாவது ரொம்ப தூரம் போதும் ஒரு ரேம்பில் ஏறி அந்த பக்கம் ரேம்பில் எது அரங்குதோ அந்த பைக் தான் கைஸ், அந்த பைக் வின்னர். ஓகேவா? இப்போ நிஞ்சா கவாசாகி, ஹயபுசா, நெக்ஸ்ட் நம்ம கோஸ்ட் ரைடரு. இல்லை நிறைய இது இருக்குது. பார்ட் 2ல நம்ம இந்த மூன் கிராவிட்டி அது அந்த மாதிரி நிறைய மூன் கிராவிட்டி, மோர் டிராஃபிக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த டாகு, சைக்கிள் இந்த மாதிரி மொக்க இதுலலாம் இருக்குல்ல, அது வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம அது வச்சு ரேம்ப் பண்ணலாம். ஓகேவா? சூப்பராக இருக்கும். ஓகேவா? இது வந்து அந்த மாதிரி ரேம்ப் கிடையாது, அதாவது பஸ்ஸில் அடிக்க வச்சது கிடையாது, வேற மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு நீங்களே போய் வீடியோக்குள்ளே பாருங்கள். ஓகே, நம்ம அதுமாதிரி அந்த வீடியோக்குள்ளே பார்த்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் மெயினாக. ஓகே, நீங்கள் இதில் அந்த சேலஞ்சஸ்ன்னு கீழே இருக்குல்ல, கிளிக் பண்ணி நிறைய வரும். இப்போ இங்கே மேங்குரு ஏதோ ரேம்ப் ஏதோ ஒன்று, நெக்ஸ்ட்டு ஃபன் ட்ராக்கு, நெக்ஸ்ட்டு ஜுராசிக் பார்க் கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாம்பி மோட், அது நான் இதுன்னு தனி சீட் கோடு கூட இருக்குது, அது கூட போடுறாங்க. நம்ம ப்ளே கொடுத்துடலாம். இல்லை நம்மளுக்கு வீடு கூட புதுசாக வந்துச்சு கைஸ். Tired of looking for a TV remote control? Manage directly from your phone. ஆடு வேற கைஸ் வந்து போகுது. அப்படியே சொல்லிட்டு வந்தா பரவாயில்ல, இதை ஸ்டாப் பண்ணி வைப்பேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 4 ஜிம் இருக்கா, அதுக்கு மேலே நம்ம இங்கே வந்து இது பண்ண ட்ரை பண்ணுங்க பாருங்கள். இப்போ நம்ம இப்படி குதிச்சோன்னா அவன் தூக்கி மேலே எப்படி ஏறி இங்கே வந்துடுவான். அங்கே பாருங்க, இன்னொரு அடி ஏறுவான். நெக்ஸ்ட்டு எங்கே போயிடுவான் பார்த்தீங்களா? அப்படியே பரவாயில்ல. என்னடா டக்குன்னு ஏந்துறான்டா பாருங்க, அங்கே ரத்தம் தெரியுத. இப்போ அப்படியே இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி குச்சினே இருந்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. நான் அதுக்குள்ளே போக மாட்டேங்குது. கார் வைக்கணும் கைஸ். இதுக்கு நம்ம போட்டு 3000 வந்து நிஞ்சா கவாசாகி H2 ஆர் தானே? ஆமாம், நிஞ்சா கவாசாகி H2 ஆர் தான். நான் அப்போ இது போகலாம். இவ்வளோ 555 போட்டோம். இதில் இது ஓ நெக்ஸ்ட்டு பாருங்க, நிறைய பைக்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ 8000 போட்டால் ஹெலிகாப்டர். ஆமாம், நெக்ஸ்ட்டு நம்ம ஜெட் பேக் போகலாமா? கார் தானே வேணும், அதுதான் போடுறது. காருக்கு ஏதோ வருமே 4000 வந்துச்சு பாருங்க. ஒரு கார் வந்துச்சு. இந்த காரு நம்ம அந்த கோஸ்ட் பைக் கிட்ட மட்டும் கொண்டு போனோம், அதான் காலியாயிடும். காலி அங்கே போயிடாது. எங்கே வேணா போ, அது பக்கத்தில் போனா வெடிச்சு செத்துருவேன். நம்ம வந்துடலாம். கொஞ்சம் போய் இங்கே நின்றுட்டு அப்படியே நம்ம பிரேக்கை போட்டு இப்படி ஆங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அருவானா அப்படியே அது பைப்பில் உள்ளே வந்துடுவான். எப்படிடா சாத்தியம்? திருப்பி இது கொடுத்தோன்னா தெரியுதா? அப்புறம் கொடுப்போம். இப்படி செவத்துல டிரான்ஸ்போர்ட் ஆகி அங்கே போயிடுவோம். அவ்வளோதாங்க. இது வந்து கொஞ்சம் நாளைக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹாரர் பிளேஸ்க்கு போகலான்னு சொன்னோம்ல,
அது நம்ம ஜெட் பேக்கை வச்சு போகலாம். அட நீ அப்படிக்கா போயிட்டோம் எப்பா டேய். ஜெட் பேக் வந்து 320 இருக்கு. அது வந்து பெருசு வரும் பார்த்தீங்களா. அதுவே இது 220 ஒன்று இருக்கு. 220 தான் நல்லா இருக்கும் கொஞ்சம். வரையல ஓ 330 கைஸ். நம்ம இப்போ இதுவே வந்துருச்சா. நம்ம இப்போ இது வச்சுனா இப்படி நடக்கிற. ஓகே அப்படியே காது தான் வருது. அப்படியே நம்ம அப்படியே சுற்றினு மேலே ஏறி அப்படியே இப்படி கொடுத்து நம்ம இது இருக்குல்ல கொஞ்சம் மேலே பரவாண்டா. போலீஸ் ஸ்டேஷனு அங்கே ஏர்போர்ட் வாங்க காட்டுறேன். கொஞ்சம் இப்படி கீழே வைக்கலாம். இப்படி ஏர்போர்ட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து அலங்கின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கீழே எடுத்துட்டா ஸ்கொயர் ஷேப்பில் அதுதான் இங்கே இதுவே ஆறுது. நம்ம கீழே இறங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இப்போ வந்தீங்கன்னா இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு பேய் ஃபோட்டோ வரும். இங்கே காட்டுறேன். கன் எடுத்துக்கிட்டு பிஸ்டோல இப்போ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பென்னி வாய்ஸ் தெரியுமா, ஒரு ஜோக்கர் இருப்பானே, அவனோட ஃபோட்டோ கைஸ் இது. இதை போய் இங்கே வச்சுருவாங்க. நம்ம இங்கே போட வச்சுருவாங்களா அதை பாருங்க. அங்கே வந்தோன்னா நம்மளுக்கு கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்படியே பாருங்க நம்ம இங்கே நடக்கலாம். காப்பாற்றுங்க. எதுவும் நம்மளால இங்கே வந்து பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஸ்டார்ட்டு கேட்பாங்க. நம்ம வெளியாவது போக முடியாதுன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு போவோம்ல. அடப்பா இப்படி ஏறத்துக்காக எப்படி பண்ணேன். மறுபடியும் யாரும் நம்மளுக்கு கீழே தள்ளி விட்டாங்க. அந்த பக்கம் தான் போகலான்னு பார்த்தேன். என்னடா இது மர்மமாவே நடக்குது. ஏறிடுறா கைப்புள்ள, எப்படியாவது ஏறுறா. அப்போ ஏறட்டோம்டா. இதுக்கு மேலே அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன்டா சாமி. என்ன விட்டுருங்கடா. ஏம்மா நம்ம ஓடியே இங்கே ஜெட் பேக்காவது வர வச்சு எப்படியே போயிடலாம். நான் 330 போட்டால இப்போ வருமா? இதான் நினைக்கிறேன். வந்துச்சு பாருங்க குட்டியா. இப்போ அப்படியே நம்ம மேலே அடே சொன்னண்டா அப்பா அங்கே மட்டும் போயிடாத. இனிமேல் அந்த பக்கம் வரவே மாட்டேன் நான். போயிடா கைப்புள்ள. இதான் அந்த ஹாரர் பிளேஸு. ஓகே இப்போ நம்ம டக்குன்னு வாங்க அந்த சொன்னால ரேம்புக்குள்ளே போயிடலாம். அங்கே தான் இங்கே தான் இருக்கும். அவங்களாம் கால் எடுத்துன்னு போகலாமா? திருமாண்டா ஜஸ்ட் அப்படிக்காக போயிடா. இதை பாருங்க பக்கத்தில் ஜுராசிக் பார்க்கு ட்ரெயின் இருக்குது. இப்போ நம்ம இங்கே போகலாம். ராம்பு எங்கடா? இந்த இதெல்லாம் இங்கே தானே இருக்கும். எங்கே இருக்கும் ஐயா? வாங்க நம்ம கீழே போயிட்டு கார் எடுத்துக்கிட்டு போகலாம். கீழே தான் போயாண்டா. நம்ம இங்கேருந்து வெளியே ஊந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் கதை க்ளோஸு. வாங்க இங்கேயே ஒரு கார் வருது. இந்த காரை நம்ம எடுத்துக்கலாம். நிறைய கார் வந்து போகுது. அப்படியே நம்ம இங்கேயே வந்து இப்படி இறங்கிட்டு வெளியே வந்துட்டு இன்னதுல வெளியே வந்துட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா வேற அப்போ அடிச்சிடலாம். அப்பப்போ அந்த பஞ்சிங் இது கொடுத்துடலாம். ஓகே நம்ம உள்ளே ஏறலாம். வெளியே வாடா லூசி. ஓகே அப்பயே நம்ம இப்படி கிளம்பி எடுத்து அவ்வளோதான் வண்டி எடுத்து கொஞ்சம் அதெல்லாம் போயாண்டான்னு இப்படி அப்படி திருப்பியா ராம்கி எங்கே இருக்கும்? அதோட பக்கத்துல தான் இருக்கும். இந்த ரேம்பில் போகணும். மொத்தம் எங்கே போயிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கா அது 2 இருக்கும். நம்ம நல்லா போகிறோம். இப்போ
நம்ம நிஞ்சா கவாசுக்கி, நெக்ஸ்ட் கோஸ்ட் ரைடரு, நெக்ஸ்ட் அயபுசா, அதை வச்சுக்க இந்த 3 இதை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு 5 சொன்னேன், என்னால் 5லாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 3 வைக்க நிறுத்திடலாம். அடுத்து ஃபஸ்ட்டு நிஞ்சா கவாசுக்கி, அப்படியே இப்படி வந்து ஹயபுசா 7000. அப்படி இப்படிக்கா வந்து கொஞ்சம் தூரமாகவே போகும். ஏன்னா எங்கடாது தூரமாகவே கொஞ்சம் வரும். ஏன்னா அவங்க யார் போய்ட்டு தான் போனால் அப்படியே வெடிச்சிருவோம். அதாவது நம்ம கோஸ்ட் ரைடர் அப்படியே குவாண்டா 5 போட்டு கோஸ்ட் வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோஸ்ட் ரைடர் பைக் எடுக்கலாம். எடுத்து வாங்க போகலாம். எங்கே போய் முட்டிக்க போனோம்? போட கைப்புல கரெக்டாக இங்கே வந்து முட்டிக்கினேன். அடா என்னடா செவத்துலலாம் ஏறுற, போய் எங்கே விழுவானா பார்த்தீங்கன்னா, அடா நில்றா. இது வந்து கரெக்டாக இங்கே வந்தான். இங்கே இருக்காங்க. இங்கே வந்து நின்னா தலைவன் நம்ம கோஸ்ட் ரைடர். ஓகே, இப்போ நம்ம நிஞ்சா கவாசுக்கி எடுக்க போகலாம். இப்போ நம்ம திருப்பி இங்கே வந்து ஓடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏதாச்சும் இதை போட்டு அங்கே போய்க்கலாம். 5000 போட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தியா? ஓ இந்த இன்னொரு இது பேர் எனக்கு என்னன்னு தெரியல, என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். இன்னும் செம பைக் தான், நல்லா சூப்பராக இருக்குது. 5000. அதனால் நம்ம அப்படியே நம்ம பைக்கெலாம் நிறுத்தி வச்சுலாம் அந்த இடத்துக்கு போய் இங்கே வந்துச்சு. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், என்னெல்லாம் பைக் சொல்லணும்னு சொல்லுங்கள். நான் இதே மாதிரி நிறைய பைக்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது நம்ம ஹயபுசா தான் டிடி ஃபாஸ்ட் வச்சுக்கிறேன். ஹயபுசா நீங்கள் இது ஹயபுசா தான் பாருங்க. ஹயபுசா தான் அப்படியே நம்ம இப்போ திரும்பி தம்பி ரேம்பில் போய் கரெக்டாக ஏறுவியா? எவ்வளோ தூரம் போதுக்கலாமா? எவ்வளோ இன்னைக்கு போகணும் மறுபடியும் கோஸ்ட் ரைடர் தானே. இதுங்க அவங்க கொஞ்சம் பின்னாடி தான் இருப்பான். அவங்க கரெக்டாக இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடா அவ்வளோதான். ஹயபுசா வந்து இவ்வளோ தாண்டிச்சு. கோஸ்ட் ரைடர் விட ரொம்ப அதிகம் தான். ஓகே, அகைன் நம்ம 5000 போட்டு போயிடலாமா? 5000 போட்டு அதே பைக்கு மறுபடியும் வர வச்சு இப்போ நம்ம நம்மளுடைய நிஞ்சா கவாசுக்கி H2R அவனை எடுக்கிறதுக்கு போயிடலாம். கவாசுக்கி நிஞ்சா H2R வரேன். மெயின் ஆள் நிகழா பாருங்க. வந்துட்டேன் நில்லா. அப்படியே கொஞ்சம் அதாவது மெயின் பிரேக்கை போட்டு போறாண்டா. அப்படியே நம்ம இப்படி வந்து நம்ம கவாசுக்கி நிஞ்சா H2R உன்னை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுற பைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட முடிச்சான். இப்போ ஸ்பீடாக போகிற நம்ம யார் நினைக்கிறேன் நிஞ்சா கவாசுக்கி H2R. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்துட்டான். அதாவது கொஞ்சம் பின்னாடியோட நம்ம நிஞ்சா கவாசுக்கி வின்னர். பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ரேம்ப் கிட்டே வந்துடுச்சு. ஹைட்டாக போனால் அப்படியே மேலே வந்து விழுந்துக்கலாம். பரவாயில்ல, இந்த கேமோட வின்னர் நம்ம நிஞ்சா கவாசுக்கி H2R. கைஸ், நம்ம இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேணா சொன்னால் இந்தியன் பைக் ரைடர்ஸ் பார்ட் 2 கூட போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிராண்டி சாப்டர் 2 இருக்குல்ல, அதுலேயே நம்ம கிராண்ட் பா வச்சு மட்டும் ஆடலாம். யோ கைஸ், ஓகே கைஸ், பை ஃப்ரம் திஸ் டக்குடு பாய். நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, பாய்.